அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் வந்துட்டு ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் சொல்லி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காலில் எப்படி டிசைன் போடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கால் வரைஞ்சி அது பார்க்க கால் மாதிரியே இல்லை, இதுவும் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்தளவு அந்தளவு வரைய தெரியாது. அப்படிங்களா, மெஹந்தி டிசைன் போடுவோம். பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம டிசைன் போடணும்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் போட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு வளையம் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்து கொஞ்சம் தள்ளிக்கணும் மாதிரி. அடுத்து இன்னும் கொஞ்சம் தள்ளி நிறையா டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் நிறையா ப்ரைடல் போடணும், ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு டிசைன் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் அந்த மாதிரி லெக் டிசைன்ஸ்லாம் போடணுன்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி போட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ட்ராப்ஸ் போடணும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நெக்ஸ்ட்டு இந்த சைடு இந்த மாதிரி வளைஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி இழுத்துக்கிட்டீங்கன்னா பார்க்க நல்லா இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க நல்லா அந்த மேலெல்லாம் கேப் இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா மெஹந்தி நல்லா சவுண்டு, பார்க்கவும் நல்லா நீட்னஸாக இருக்கும். ஸோ இதே ஃபார்மெட்லேயே வந்துட்டு இந்த போட்டுக்கொண்ட மேலே உள்ள ஃபார்மெட்லேயே நம்ம ஃபில்டரில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபோன் அசிங்கமாக போட்டதுனால ட்ரை பண்ண வராது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதை வந்து நெய்னாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி
இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி லெக் டிசைன்ஸ்லாம் வேணும்னா சொல்லுங்கள். இதோட வந்துட்டு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக நான் நடத்துகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கிளாஸ் வந்துட்டு எப்போ வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்துட்டு கிளியராக சொல்லுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் வந்துட்டு இதை கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா இதுலேருந்து ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லாருக்கும் ஹேண்டில் ட்ரை பண்ணி செலக்ட் பண்ணி நீங்களும் வந்துட்டு ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக கூடிய சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். அதே போல் நீங்கள் வந்து எல்லாம் ஏர்ன் பண்ணணும். அந்த செய்தி வந்துட்டு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதே போல் இப்போயுமே நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. சொல்லும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு சொல்ல நீங்களும் வந்துட்டு நல்லபடியாக ஏர்ன் பண்ணுங்கள். எப்படி மார்ஜின் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் நான் சொல்லுவேன். ஏன்னா இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ரீச் ஆகணும். எல்லா மாதிரியும் நம்ம வந்து அதிக ரேட் வச்சிருந்தோம் அப்படின்னாக்கா ரீச் ஆக மாட்டோம். ஏன்னா இப்போ தெருக்கு வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், குவான்டிட்டி ப்ரைஸ் வைஸும் வந்துட்டு நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எப்போதுமே வந்துட்டு உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு கொடுங்க. ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும்.